الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. وعن ابن بحينة رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم كان إذا صلى فرج بين يديه حتى يبدو بياض إبطيه متفق عليه. பிரித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத முறையை பற்றி பார்த்து வருகின்றோம். தொழு முறையை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய 6 ஹதீசுகள். முதல் ஹதீஸ் 318வது ஹதீஸ். இப்னு புஹைனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் சஜதா செய்யும் போது தமது இரு அக்குல்களில் வெண்மை தெரியும் அளவுக்கு தமது கரங்களுக்கிடையில் இடைவெளி விடுவார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. முதல் ஹதீஸில் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஜ்தா செய்யக்கூடிய நிலையை பற்றி இங்கு காண்பிக்கப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஜ்தா செய்வார்கள், எந்த நிலையில் சஜ்தா செய்வார்கள். ஆக சஜ்தா செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தை, தன்னுடைய கையை விரித்த வண்ணமாக அவர்கள் சஜ்தா செய்வார்கள். எப்படி என்றால் 2 அக்குல்களின் வெண்மை தெரியும் அளவிற்கு. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகப்படியாக அவர்கள் போர்வையை தான் உடுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேல் ஆடை என்பது போர்வையாக இருந்தது. ஆக அந்த போர்வையை அதை அணிந்து நாம சஜ்தா செய்யும் பொழுது நம்முடைய இரண்டு கரங்களையும் லேசாக நாம விரித்தோம் என்றால் அக்குலின் வெண்மையை தெரியும். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள் என்று இங்கு சொல்லப்பட்டது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு அந்த காலத்தில் உடுத்திய அந்த ஆடையினால ஏற்படக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. நாம் அணியக்கூடிய ஷர்ட்டாக இருக்கட்டும் அல்லது கமீஸாக இருக்கட்டும், ஆடைகள் இது ஒட்டுமொத்த உடலை மறைக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இது முழுமையாக நம்முடைய உடல் மறைந்திருக்கும். ஆனால் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன என்றால், நாம் நம்முடைய கரத்தை, நம் 2 கையையும் நம்முடைய உடம்போடு சேர்க்காமல், ஒட்டாமல் நாம சஜ்தா செய்ய வேண்டும் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. இது பொதுவாக நஃபிலான தொழுகை தொழுகும் பொழுது நாம விரித்து தொழுது கொள்ளலாம். ஆனால் ஜமாத்துடன் நாம் தொழுகின்றோம் என்றால், சேர்ந்து நாம் நின்று தொழுகின்றோம் என்றால், அந்த நேரத்தில் இது செய்வது என்பது மற்ற முஸல்லிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். ஆக இது சுன்னவாக இருக்கின்றது. ஆனால் ஒரு முஃமினை, ஒரு முஸ்லிமை துன்புறுத்துவது, நம்முடைய கரத்தால் அவருக்கு நோவினை ஏற்படுத்துவது என்பது இது தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஆக இந்த நேரத்தில் நாம் இந்த சுன்னாவை விடலாம். அடுத்ததாக ஹதீஸ் நபிகள் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீ சஜ்தா செய்தால் உன்னுடைய உள்ளங்கைகளை தரையில் வைத்து முழங்கைகளை தரையில் படாமல் உயர்த்திக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிமுடைய ஹதீஸாக இருக்கின்றது. இரண்டாவது ஹதீஸில் நாம் சஜ்தா செய்யும் பொழுது நம்முடைய உள்ளங்கைகள், நம்முடைய மணிக்கட்டு வரை இருக்கக்கூடிய இந்த உள்ளங்கைகளை நாம் பூமியில் நாம பட வைக்க வேண்டும், தரையில் நாம பட வைக்க வேண்டும். நம்முடைய முழங்கை இது தரையில் படாமல் நாம உயர்த்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் மற்ற ஹதீஸ்களை நாம் பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் விலங்குகள் மற்றும் நாய் தன்னுடைய கையை விரித்து உட்காருவது போல் நீங்கள் உட்காராதீர்கள், சஜ்தா செய்யாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார்கள். ஆக விலங்குகள் எப்படி உட்காரும் என்பது நம்ம ஹதீஸை பார்த்தோம். அவருடைய உள்ளங்கையும் மற்றும் அவர்களுடைய முழங்கை அனைத்துமே அவர்கள் கீழே பூமியில் பட நிலையில் அவர்கள் உட்காருவார்கள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். நாம் பார்ப்போம், சில நேரத்தில் தொழுகையாளிகள் மஸ்ஜிதில் இருக்கட்டும் மற்ற நிலையில் அவர்கள் தன்னுடைய முட்டி, முழங்கை இருக்கின்றதே, கையுடைய அந்த முட்டி, இதையும் அவர்கள் கீழே முழுமையாக தரையில் படக்கூடிய நிலையில் அவர்கள் தொழுவார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள்.
அதே போல அன்புக்குறர்களே, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து சொல்லக்கூடிய இந்த விஷயம் இது இருவருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும். பெண்களுக்கு தனியான ஒரு தொழுகையோ ஆண்களுக்கு தனியான தொழுகை என்பது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நீங்கள் என்னை தொழுவதை நீங்கள் எப்படி பார்த்தீர்களோ அதே போல தொழுகுங்கள். இந்த கட்டளை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருவர்களுக்கும் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். எந்த ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு தனியான இந்த தொழுகை என்று சொல்லப்படவில்லை. ஆக நாம் சஜ்தா செய்யும் பொழுது நம்முடைய உள்ளங்கை, நம்முடைய மணிக்கட்டு வரை இருக்கக்கூடிய இந்த பாகம்தான் நாம தரையில் வைக்க வேண்டும். அதற்கு பிறகு முழங்கை முழுவதாக நாம தரையில் படாமல் உயர்த்தி கொள்ள வேண்டும். அடுத்த ஹதீஸ் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு செய்யும் போது தம்முடைய விரல்களை விரித்தும் சஜ்தா செய்யும் பொழுது தம்முடைய விரல்களை இணைத்தும் வைத்திருப்பார்கள். அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் நம்முடைய விரல்கள் எப்படி நாம் வைக்க வேண்டும். பாருங்க சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் சின்ன சின்ன விஷயங்களை எவ்வளவு பதிவாக தெளிவாக இங்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் என்று. ஆக மார்க்கம் என்பது இது முழுக்க ஒப்படைக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அசைவையும் சஹாபாக்கள் கண்காணித்து அதை உம்மத்து வரை அவர்கள் சமர்ப்பித்தார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவில் இருக்கும் பொழுது தன்னுடைய விரல்களை விரிப்பார்கள். என்ன, நம்முடைய கால் முட்டியில் வைக்கும் பொழுது ருக்குவில் நாம நம்முடைய விரல்களை விரித்த நிலையில் நாம் வைக்க வேண்டும். எப்படி என்றால் சில ஹதீஸ்கள் வருகின்றது, அதை பிடித்த நம்முடைய முட்டியை முழங்காலை நாம பிடித்த நிலையில் நாம இருக்க வேண்டும் என்று. அதே போல சஜ்தாவில் செய்யும் பொழுது நாம் இணைத்து நம்முடைய விரல்களை விரிக்காமல் இணைத்து சாதாரணமாக நாம் செய்யக்கூடிய நிலைமையில் செய்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸும் ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸ். அடுத்த ஹதீஸ் அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்மணமிட்டு தொழுததை நான் பார்த்தேன். சம்மணமிட்டு தொழுதது என்பது இந்த ஹதீஸும் நசாயி மற்றும் இப்னு ஹுஸைமால் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸாக இருக்கின்றது. சம்மணம் விடுவது என்பது நாம் அனைவரும் அறிவோம். எப்படி நாம உட்காருகின்றோமோ, சாதாரண ஒரு நிலையில் நாம் உட்காருகின்றோமோ அதன் போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக அவர்களுக்கு கடைசி கட்டத்தில் முடியாத நிலைமை இருக்கும் பொழுது இந்த நிலையில் அவர்கள் உட்கார்ந்து தொழுதார்கள். அப்போ இந்த உட்காருவது என்பது நிற்க முடியாத நிலைமை இருக்கக்கூடியவர், ருக்கு செய்ய முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர், அவர் என்ன செய்யலாம், உட்கார்ந்த நிலையில் சாதாரணமா நாம சம்மணமிட்டு உட்காரக்கூடிய நிலையில் நாம் அங்கு தொழுகலாம். இது அனுமதிக்கப்பட்டது. ஃபரதான தொழுகையில நமக்கு சிரமம் இருக்கின்றது, நம்மால் நிற்க முடியாது என்று இருக்கும் பொழுது அங்கு அனுமதிக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய தொழுகையுடைய முழுமையான நன்மை கிடைக்கும். ஆனால் ஒருவர் ஃபரதான தொழுகையில எந்த ஒரு காரணமின்றி இப்படி உட்கார்ந்து தொழுகின்றார் என்றால் அவருடைய அது தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. நஃபிலான உபரியான தொழுகையில அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அதனுடைய அஜரும் கூலியும் குறைந்து நிற்கக்கூடியவரை நின்று தொழுவதை விட உட்கார்ந்து தொழக்கூடியவருக்கு அரை அஜரு மற்றும் கூலிதான் என்று ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் இங்கு பதிவு செய்கின்றார். ஆக நமக்கு தேவை அல்லது அவசியம் ஏற்படும் பொழுது நாம் நின்று தொழுக முடியாத நிலையில் நாம் உட்கார்ந்து தொழலாம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கின்றது. கடைசியான ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு சஜ்தா செய்யும் போது அதற்கு இடையே உட்காரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், துஆவை ஓதுவார்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி என்ற இந்த துஆவை ஓதுவார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூத், திர்மிஸி, இப்னு மாஜா மற்றும் இப்னு மாஜாவில் வருகின்ற ஹாக்கிமில் வந்திருக்கின்றது. ஆக இந்த ஹதீஸும் சஹீஹான ஹதீஸாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஜ்தா செய்துவிட்டு உட்காரும் பொழுது இரண்டாவது சஜ்தாவுக்கு செல்வதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி என்று அவர்கள் துஆ செய்வார்கள். என்ன அர்த்தம் என்பது, அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் நான் என்ன தவறை செய்தேனோ, என்ன பாவத்தை செய்தேனோ என்னை மன்னித்து விடுவாயாக. வர்ஹம்னி என் மீது கருணை பொழிவாயாக. வஹ்தினி
என்னை நேரான வழியில் நிலையாக வைப்பாயாக. வஆஃபினி மற்ற பிரச்சனை, குழப்பம், சோதனை, நோய் இந்த அனைத்து விஷயத்திலும் என்னை பாதுகாப்பாயாக. வர்சுக்னி எனக்கு மார்க்க கல்வியுடைய ரிஸ்கையும் கொடுப்பாயாக மற்றும் உலகத்துடைய தேவையான ரிஸ்கையும் நீ கொடுப்பாயாக என்று மனிதன் கேட்கின்றான். ஆக கண்டிப்பாக இந்த துவா நாம் மனனம் செய்து கொண்டு நம்முடைய தொழுகையில இதை பயன்படுத்த வேண்டும். அவசரமாக 2 சஜ்தா நாம் நாம அதை செய்யக்கூடாது. இதை நினைவு கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு துவாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி 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 என்று 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக, என்னை மன்னித்து விடுவாயாக என்று அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள் என்றால் நாம் எத்துணை பாவங்கள் நாம் செய்கின்றோம் ஒவ்வொருவரும் நாம் அறியக்கூடிய. ஆக நாம் அதிகமாக நாம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நாம் இந்த அனைத்து விஷயங்களை பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அசைவையும் சஹாபாக்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக தொழுத அந்த தொழுகை முறையை சஹீஹான ஹதீஸில் பதிவாக இருக்கின்றது. அதே போல தொழுகை என்பது நாம பிராக்டிக்கலாக தான் நாம பார்த்து அதை கற்றுக்கொள்ள முடியும். எதுவரை என்றால் புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மெம்பரில் நின்று தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். மெம்பரில் நின்று தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். மக்கள் அனைவரும் பார்க்கட்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் நின்றவரை அவர்கள் என்ன செய்தார்கள்? கியாம் செய்தார்கள், ருக்குவும் செய்தார்கள், சஜ்தா செய்யும் பொழுது கீழே இறங்கி சஜ்தா செய்தார்கள் என்று புகாரில் வருகின்றது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னமா ஃபஅல்து, நான் இதை எதற்காக செய்தேன் என்றால் நீங்கள் என்னை பின்பற்றுவதும் பிறகு என்னுடைய தொழுகையை நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக தான் நான் செய்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகை முறையை நாம கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் செயல்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகை முறையை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அம்சமாக ஆக்கி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.